நண்பர்களே, உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்கள் நாயகன், நான் மயிலேசோக். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவுங்க. இது ஒரு முக்கியமான ஆன்மீக தலம். ஆமாம், நிறைய பேருக்கு, அதாவது கடையத்தை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பொதுமக்கள் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக தலம் தெரியாமல் இருக்குது. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவிடுறேன். அதாவது நம்ம தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியம் கடையத்துக்கு மேற்க நித்திய கல்யாணியம்மன் கோயிலுக்கு மேல் பக்கத்தில் அது அந்த சித்தர்மலை இருக்குது. சித்தர்மலையில் யார் இருக்கானாக்கி பரம சர்க்குரு சங்கர பரமஹம்ச சுவாமிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய திருவடிகள் அங்கே இருக்குது. அவங்க தான் தவம் செஞ்ச இடம். சரியா? ரொம்ப அற்புதமான, அதாவது நம்ம மன அமைதி வேணா நம்ம இந்த சித்தர்மலைக்கு வரலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. அந்த சித்தர்மலையில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையை பாருங்கள், அவ்வளவு அற்புதமாக ரம்மியமாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இப்போ யாருமே இப்போலாம் கட்ட முடியாது. இப்படிலாம் இந்த மாதிரி குகையெல்லாம் இதெல்லாம் பழங்காலத்திலே தோன்றியது. இந்த சித்தர்மலையை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி நம்மக்கிட்ட இப்போ ஒரு கடையத்தை சேர்ந்த ஒரு ஆன்மீக அவங்க வாதி வந்து இப்போ நமக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க. ஐயா வணக்கம், என் பேர் வேல்முருகன். இந்த சித்தர்மலையில் மகான் ஞான சித்தர் சங்கர பரமஹம்ச சுவாமிகள் தவம் இருந்து இறைவனோடு இரண்டரை கலந்து இன்னைக்கு மக நட்சத்திர நன்னாளில் இன்னைக்கு அவங்களுடைய குரு பூஜை நடந்துட்டு இருக்கு. உலகத்திலே உச்சத்தொட்ட ஞானிகள் மகான் சங்கர பரமஹம்ச சுவாமிகள் 4வது நிலை திட்ட ஞான சித்தராக உலகம் முழுவதும் திகழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஐயன்பட்டர் சங்கர பரமஹம்ச சுவாமிகள் இந்த தவக்கொகையில் தவம் செய்து உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இறைவனோடு இரண்டரை கலந்த தருணம் இந்த நாள். இந்த மக நட்சத்திர நன்னாளில் தான் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனோடு இரண்டரை கலந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சித்தர்மலை, எல்லா மக்களும் வந்து இந்த சித்தர்மலையினுடைய சித்தர் அருளை பெறணுங்கிறது வேண்டிக்கிறோம். ஞான சித்தரே ஐயம் பட்டரே, ஞான சித்தரே ஐயம் பட்டரே, அருள் தருவார் சங்கர பரமஹம்சரே, அருள் தருவார் சங்கர பரமஹம்சரே, சித்தர்மலை குருநாதா சித்திதனை அருளவா, சித்தர்மலை குருநாதா சித்திதனை அருளவா, முத்தி தரும் குருநாதா சித்திதனை அருளவா, ஞான சித்தரே ஐயம் பட்டரே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த சித்தர்மலையில் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். மன நிறைவோடு எங்கேருந்து வேண்டுனாலும் மகான் நம்ம தாத்தா சுவாமிகள் அருள் பாலிப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பரம சர்க்குரு, ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய இறைவனுடைய அவதாரமாக இந்த உலகத்துக்கு திகழ்ந்துட்டு இருக்காங்க. அருட்பெரும் ஜோதி. வந்தனம். ஆன்மீக நண்பர்களே, இப்போ இந்த சித்தர்மலையை பற்றி கடையத்தை சேர்ந்த அண்ணாச்சி வேல்முருகன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அருமையாக அற்புதமாக சொன்னாங்க. உண்மைக்குமே அவ்வளவு ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. வந்து நீங்கள் கடையத்தை சுற்றி இருக்க மக்களுக்கே நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த சித்தர்மலையை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க சித்தர்மலைக்கு. சித்தர்மலையில் வந்து சித்தர்மலை சுவாமிகளை தொழுங்க, உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கும். இதை உண்மையாக நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வாங்க. பொழுது விடிந்ததன் உளமன் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே, முழுதுமானான் என்ன ஆகம வேத முறைகளெல்லாம் எழுதுதல் அறிய சீர் அருட்பெரும் ஜோதி, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொளி தோற்றிய கதிர்தான், சிற்குண வரைமிசை உதயம் செய்தது மாம் சித்திகள் அடி பண்ணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். எற்குணாம் வாய்குடி புண்டு வந்து நிற்கின்றனர் ஆய்ச்சிறப்பிப்பார்
கரம் பிடித்தவரெல்லாம் கடும்பினியாலே கலங்கின சூழ்ந்தனர் உளம் புரிகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவியிருக்கின்றார் இளம் பிடித்தனையாண்ட அருட்பெரும் ஜோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே மருளொரு மாயை போய் தொலைந்தது மாதங்கள் வாய்மொழி கொண்டன வளர்ந்தது கமலம் அருளொளி விளங்கிய ஒரு திருச்சலையும் அலங்கரிக்கின்றனர். நிறைய பேருக்கு இந்த சித்தர்மலையை பத்தி தெரியாம இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வாங்க சித்தர்மலைக்கு. சித்தர்மலையில வந்து சித்தர்மலை சுவாமிகளை தொழுங்க. உங்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களும் நீங்க. இதை உண்மையா நான் சொல்றேன். சரியா? நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம வாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நாயகன் நான் மயிலேசம்.